தமிழகத்தில் பெரிய கோவில்களை பராமரிக்க தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோயில்கள் பராமரிப்பது, பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரம் முன்பு 6 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலைத்துறை அளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. கோபுரத்தின் முன் வணிக வளாகம் கட்டுவது கோவிலின் விழாக்களுக்கு இடையூறாக அமையும் எனவும், விழா காலங்களில் பக்தர்களுக்கு பங்கேற்க தடையாக இருக்கும் எனவும் கூறி இந்து அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது வணிக வளாகம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட போவதில்லை என அறநிலைத்துறை ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் ராஜகோபுரம் முன்பு பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்த மாற்று திட்ட சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அறநிலைத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்று 2 வாரங்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை விட்டு தொலைவில் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறதா என கண்டறிந்து தெரிந்தால் அங்கு வணிக வளாகம் கட்டலாம் என்றார். கோயிலுக்கு அருகில் கோவில் நிலமாக இருந்தாலும் சரி, அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதி முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். மேலும் தமிழகத்தில் உள்ள பெரிய கோயில்களை பராமரிப்பது, பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவது போன்றவற்றிற்காக தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் திருப்பதி கோயிலை பராமரிப்பை உதாரணமாக சுட்டிக்காட்டினார். பின்னர் இந்த வழக்குகள் விசாரணையை நீதிபதிகள் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.